ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த எர்த் வீக்கஸ்ட் டு த யூனிவர்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மான்வாவோட எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 யாரும் பார்க்கலாம், நம்ம பிளேலிஸ்ட்டில் எடுத்து செக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் அந்த ஸ்டோரி உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். போன எபிசோடில் எவா வந்துச்சு, அது கூட எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கண்டினியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த எவா எல்லாரையும் அடி தூக்கி போட்டுச்சு. எல்லாரும் பயந்துட்டு ஓடுறாங்க, எழுப்பின்னு கத்தினே ஓடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மட்டும் போகாதீங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த எவாவை அட்டாக் பண்ணால் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம், அந்த எவாவை நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் யாருமே அதை கண்டுக்காம எல்லாருமே அங்கே யாருமே இருக்காங்க, எல்லாருமே ஓடிடுறாங்க. அங்கே நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் ஒன்றும் பண்ண முடியல. அந்த எவா ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்காக அது வாயிலிருந்து இன்னொரு ஃபேஸ் ஒன்று எடுத்துகிட்டு வருது. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து பயந்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு கீழே இருக்க குப்பையெல்லாம் தூக்கி அந்த எவாவோட மூஞ்சிலே அடிப்பான். அந்த டைம் எவா அசர டைம் ஹீரோயினால தான் தூக்கிட்டு போயிடும். ஹீரோயின் எவா கிட்ட அட்டாக் வாங்கினா அவங்களால நடக்க முடியல. அதனால ஹீரோயினை அவன் உப்பு மூட்டை தூக்கிட்டு அழகாக எஸ் ஆகிடுவாங்க. திரும்பியும் அந்த எவா அவங்கள ஃபாலோ பண்ணோம். சடனாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுவேன்னா, ஒரு கீழே இருக்க ஒரு ட்ரைனேஜ் டோரை திறந்து அது உள்ள ஹீரோயினை சேஃபாக கூட்டு போயிடுவான். ஹீரோ என்ன பண்ணுவாங்க, உள்ள க்ளீனாக இருக்குமான்னு ஹீரோயின் கேட்டதுக்கு அதெல்லாம் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நீ எனக்காக ரொம்ப பண்ணுற, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல பரவாயில்ல, நீங்கள் மட்டும்தான் பொதுமக்களை காப்பாற்றணுமா, எந்த ஒரு ஆல்ஃபா பவருமே இல்லாமல் நாங்களும் மற்றவங்களை காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு வாய் பேசினா ஹீரோயினும் ஊன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரைனேஜோட எண்டில் அவங்க மேலே வராங்க. மேலே பார்த்தா ஒரு ஷெல்டர் இருக்குது. அந்த ஷெல்டரில் போய் பார்த்தா நம்ம இந்த ஸ்கூல்லேருந்து தப்பிச்சு போனாங்கன்னா அந்த எவா கிட்டேருந்து அவங்க எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. எங்களையும் சேர்த்துங்கன்னு ஹீரோ போய் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எங்களுக்கே இடம் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ஒருத்தர் வருவான், ஏய் இது தெரியல, இவன் நம்ம ஸ்கூலில் தான்டா நம்ம படிக்கிற அதே ஸ்கூலில் தானே இவ ரேங்க் ஹோல்டரா, இவ பேர் ஹொயாகா, இவளை விடுங்க உள்ளே விடுங்கன்னு சொன்னதும் கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ளே போகிறா. ஹீரோயின் உள்ளே போனதுமே நம்ம ஹீரோ உள்ளே போகும்போது ஹீரோவை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, தம்பி இங்கெல்லாம் ஆல்பா பவர் இருக்கவங்க மட்டும் தான் உள்ளே வரணும், சாதாரணமான ஆளுங்களுக்குலாம் உனக்குலாம் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, அவன் பாவம் ப்ளீஸ், அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான், அவனையும் உள்ளே விடுங்கன்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் சேஃபாக இருந்தால் போதும், நான் பார்த்துக்கிறேன், அந்த எவன் உன்னை அட்டாக் பண்ணணும்னு ஹீரோயின் சொன்னதுக்கு, இல்லை எந்த ஒரு ஆல்பா பவரும் இல்லாமலுமே என்னால் சர்வே பண்ண முடியும், நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வைக்கிறான். கண் கலங்கினே ஹீரோ அதை உள்ள ஹீரோயின் உள்ளே அனுப்பிச்சிட்டு வெளியே வரான். அந்த எவோ வருது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நம்ம போன எபிசோடில் ஸ்டார்டிங்கில் எவா வரும், நம்ம ஹீரோ அது போய் வசனம் பேசுவான், முழுங்குல அது அதோட கண்டினியூ தான் இப்போ தொடரும். ஹீரோ என்ன பண்ணுவான்னா, போய் அதை எவ மேலே நின்று, உன்னை பார்த்து எல்லாம் பயந்து போகலாம், ஆனால் நான் பயப்பட மாட்டேன், உங்ககிட்ட எல்லாம் தோற்று போகலாம், என்கிட்ட எந்த ஆல்பா பவருமே இல்லை, ஆனாலும் நான் ஜெயிக்கிறனும் தோக்கணும், நான் தோத்தாலும் நான் பெருமையாக நினைப்பேன், உன்னை ஒரு கை பார்க்காம போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த எவா கிட்ட சண்டைக்கு போகிறான். அப்படியே சண்டைக்கு போகும்போது எவா என்ன பண்ணுதுன்னா, அவனை அப்படியே வாயிலே முழுங்குது நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ என்ன பண்ணுது தெரியல, ஹீரோவை நல்லா வாயில் முழுங்கி அவனை அப்படியே கடிச்சு கொன்னுருது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுதுன்னு தெரியல. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, பழசெல்லாம் நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்து அவங்க அம்மா இறந்து போனது எல்லாத்தையும் அவன் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறான். ரீவைண்ட் பண்ணி பார்த்து, அம்மா சாரிம்மா, நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணியிருந்தேன் எந்த ஆல்பா பவரையும் எந்த சுச்சுவேஷன்லையும் யூஸ் பண்ண மாட்டேன்னு, ஆனால் இப்போ எனக்கு வேறு வழி தெரியலமான்னு சொல்லிட்டு அந்த ஆல்பா பவரை அவன் யூஸ் பண்ண போகிறாமான்னு சொல்லிட்டு ஆல்பா பவர் அவனோட ஆல்பா பவர் யூஸ் பண்ணுவான். என்ன ஆல்பா பவர்னு பார்த்தா, ஒரு பிளாக் ஹோல் ஓப்பன் ஆகும். அந்த டிராகன் எவாவோட வயிறு ஃபுல்லாக அங்கங்கே பிளாக் ஹோலாக வரும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிராகனை அந்த பிளாக் ஹோல் தின்னுட்டே வரும். கடைசியில் அந்த பிளாக் ஹோல் தின்னு 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 ஒரு பெரிய ஹோலாக பாலா பிளாக் ஹோல் அந்த அந்த ப்ளூ கலர் பாலா மாதிரி தான். அந்த ப்ளூ கலர் பால் அப்படியே வெடிக்குது. என்னடா வெடிக்குதுன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ அதுலேருந்து வரான். புதுசாக பிறந்து வர மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பால்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹோல்லேருந்து ஏதோ ப்ளூ கலரில் ஹோல் வருது கையில். திரும்பி பார்த்தா அந்த எவா நீ தானே என்னை அன்றைக்கி முழுங்குனேன், என்னை முழுசாக சாப்பிட்டு முழுங்குனேன், நீ தானே எவா, இப்போ நீயா நானா பார்த்தலான்னு சொல்லிட்டு அவனை சண்டை கூவிதும் பயத்தில் நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடுறான். திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா அது கனவு. பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான். அதுக்கப்புறம் திரும்பியும் அவன் கையிலேருந்து ப்ளூ கலரில் லைட் மாதிரி ஹோல் விடுது. அந்த ஹோல்லேருந்து ஒரு குட்டியாக ஒரு டிராகன் மாதிரி க்யூட் டிராகன் ஒன்று வருது. அது பேசுது, ஏய் என்னை எதுக்குடா சாப்பிட்ட, என்னை எதுக்குடா சாப்பிட்ட, நான் சாப்பிட்டேண்ணா, எனக்கு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் தான் அந்த எவா சொல்லுது, ஏய் அன்றைக்கி சண்டை நடக்கும்போது நீ தானே என்னை சாப்பிட்ட, அதனால தானே நான் குட்டி ஆகிட்டேன், நீங்களாம் என் உருவத்தோட நீங்களாம் குட்டியாக இருந்தீங்களா, அன்றைக்கி நீ சாப்பிட்டதுக்கப்புறம் நான் உனக்குள்ளே வந்துட்டேன், உன் குட்டி உடம்புன்னு எனக்கு இருக்கவே பிடிக்கல, ஒழுங்காக என் உடம்பை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டை போது நம்ம ஹீரோ, ஏய் உன்னால தான் இன்றைக்கி நிறைய எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் செத்தான்னு சொல்லிட்டு அவனும் அதை அடிச்சு அதை கசக்கி புளிகிறான். அதை நான் திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. குட்டியை தூக்கி அவன் பின்னாடி முதுகு பண்ணி மறைச்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் உள்ளே வராங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு கேட்குறாங்க. நானா, நீங்கள் யார் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன். என்ன தெரியலையா, சாரி தூங்கி இருந்தேனா அதனால் நான் மறந்துட்டேன், உங்களுக்கு தெரியும், சரி இப்போ எப்படி இருக்கு, ரொம்ப வாரத்துக்கு அப்புறம் கழிச்சு இப்போ தான் எழுந்திரிக்கிறேன், எப்படின்னு கேட்குறேன். ரொம்ப வாரம் ஆயிடுச்சா, என்ன சொல்கிறீங்க, ஆமாம் நீங்கள் ரொம்ப நீ பெட்டில் ரெஸ்ட் எடுத்து தான் இருக்க, இது
இது நம்ம ஸ்கூலோட 8த் ஸ்பெஷல் ஃபோர்ஸோட ஸ்கூலோட ஹாஸ்பிட்டல் இது. இங்க தான் நீ ட்ரீட்மெண்ட்ல இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ! அப்படியா? சரி, சரி, சரி அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நீ என்ன உள்ள அனுப்பிட்டு போன. அன்னைக்கு உள்ள அந்த ஷெல்டருக்குள்ள என்ன அனுப்புனதுக்கப்புறம் வெளிய என்னதான் ஆச்சு? அந்த எவன் எங்க போச்சு? உனக்கு எதனா தெரியுமா? நீ தான் அங்க என்ன நெனச்ச தெரியும்? நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு, அன்னைக்கா? அன்னைக்கு என்ன நெனச்சேன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே. நல்லா யோசிச்சு சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் சொல்றாங்க. ஏன்னா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அது ஹீரோயின் இல்ல. அந்த எவா வந்து எங்க போச்சுன்னே தெரியல. நம்ம ஸ்கூல சுத்தி அட்டாக் பண்ணிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பையன் வந்தான். அந்த எவா கூட சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொன்னாங்க. அந்த பையன் யாரு? அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, அந்த குட்டி டிராகன் வந்து அவனுக்குள்ள புகுந்து அவன் மைண்ட்ல வந்து அவன்ட்ட பேசிருக்கு. "ஏய்! நீ தானே இப்படிலாம் பண்ண? சொல்றா, ஏன்டா எதுவுமே தெரியாத மாரி நடிக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் தலையில வந்து பேசிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு மாரி பண்றானா, என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "இல்ல லைட்டா தலை வலிக்குது" அப்படின்னு. அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில தயங்கி நம்ம ஹீரோ எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாரி ஈவா கூட நான் தான் சண்டை போட்டு, அந்த ஈவாவ வந்து நான் தான் இந்த மாரி டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஹீரோயினுக்கு வந்து ஒரே ஷாக்கு. "என்ன சொல்ற? எனக்கு புரியல" அப்படின்னும்போது, அவன் கையில அந்த ஆல்பா யூஸ் பண்ணி அந்த கையில அந்த குட்டி டிராகன வர வைக்கிறான். அத பார்த்ததும் இதுதான் அந்த ஈவா. அத நான் சாப்பிடவே அது எனக்குள்ள பூந்துக்குச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக்கா பார்க்குறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. மீண்டும் உங்கள நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தென் பாய்.